ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து புட்டு தான் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி புட்டுக்கு வந்து சிறுபயிறு குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன். சரி, எப்பவும் போல் இன்றைக்கி தயிர் இருந்தாலே வீட்டில் அந்த வெள்ளை பூசணிக்காய் இருந்தாலும் தயிர் இருந்தாலும் மோர் குழம்பு தான் கண்டிப்பாக செய்வேன். அதே மாதிரி இன்றைக்கி மோர் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். என்ன ஒன்று கொஞ்சம் வந்து காரம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த காந்தாரி மிளகுலாம் போட்டு பண்ணியிருந்தேன். அதனால தான் பொரியலுக்கு என்ன காய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எந்த காய் எடுத்தாலும் இதை நேற்று தான் பண்ணோம், இதை முந்தா நேற்று தான் பண்ணோன்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பப்பாளி காய் இருந்தது. அதை வச்சு சரி ஓகே இன்றைக்கி இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி காயில் தான் பொரியல் பண்ணியிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடியே மோர் குழம்பு செய்யும்போது புளி வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். ஏன்னா வந்து மோர் குழம்புல கொஞ்சமாவது புளி இருக்கணும். அதனால் நான் வந்து தயிரில் புளி இல்லைன்றதால கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். காலையில் டிஃபனுக்கு நான் புட்டு சாப்பிடவே இல்லை. பழம் இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோறு போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக தயிர் மோர் மாதிரி செஞ்சுட்டு மிச்சர் போட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.